சேயூர் கந்தசுவாமி கோயில்ல அப்படி என்ன மேம் அற்புதங்கள்? அடியனுடைய நோக்கம் என்னன்னா, கூட்டம் இல்லாதது நீங்க சொன்ன மாதிரி, ஆனா ரொம்ப பழமையான கோயிலா இருக்கணும். அதையும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பாடல் பெற்ற தலமா இருக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு இன்னுமே எந்த இடத்துல முருகன் வேல், வெறும்னே வேல் இருந்தாலுமே சக்தி, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னா ஒரு அருணகிரியாருடைய வழியில நம்ம போற மாதிரியான உணர்வு இருக்கும். எல்லாருக்கும் மதுராந்தகம் தெரியும் இல்லையா? அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். இல்ல நாங்க கிழக்கு கடற்கரை சாலை ECR அப்படின்ற ரோட்ல போனீங்கன்னா மரக்காணம் கிட்ட இங்க செய்யூர் அப்படின்னு இருக்கும். குழந்தை கடவுள் தானே நம்ம முருகப்பெருமான். பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு வரிகள் வரும். குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக எல்லா கோலத்திலையும் அவனை காணலாம். ஒரு குழந்தை பிறக்கா, நம்ம குழந்தைய முருகா அப்படின்னு கொஞ்சலாம். நம்ம ஒரு 60-70 வயசுல எல்லாம் இழந்து நிற்கும் பொழுது கூட முருகா நீ தான் குரு, எல்லா நிலையிலுமே அவன் நம்ம கூட இருப்பான். காதல் அப்படின்னு வரும்பொழுது முருகன் வள்ளி தான் ஞாபகம் வரும். அப்ப அந்தந்த நிலையில அந்தந்த உறவுகளா மாறக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதுல சேய் குழந்தை கடவுள், சேயூர்ன்றதுதான் காலத்தால மருவி செய்யூர்னு மாறிடுச்சு. செய்யூர்ல கந்தசுவாமி அப்படின்ற நாமத்துல முருகப்பெருமான் இருக்கார். சேயூர்னு சொல்றவங்க இருக்காங்க, செய்யூர்னு இப்ப வழக்கத்துல இருக்கு. அது ரொம்ப அழகான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் தொடர்பு இருக்கு. திருச்செந்தூருக்கும் அந்த கோயிலுக்கு எதனால? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பெரும்பேறு கண்டிகையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு தொடர்பு உண்டு. ஆமா, அங்க சத்ரு சம்ஹார மூர்த்தி, இங்க சத்ரு சம்ஹார யந்திரம், சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தியா இருந்தார். இந்த சேயூருக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் நான் தலப்புராணம். ஏன்னா நேயர்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் மேல காதல் ரொம்ப ஜாஸ்தி, பழனி முருகன் மேல ஆசை. ஆனா கொஞ்சம் முருகனையும் நம்ம அப்படியே கூட்டத்துல ஒரு நிமிஷத்துல அப்படியே கண்ணில் நம்ம போட்டோ எடுத்துக்கணும். எப்படி ஒரு மொபைல்ல ஒரு டக்குன்னு எடுக்கிறோமோ அந்த மாதிரி மனசுல ஒரு அருளாளர்களுக்கு காஞ்சி மகாபெரியவர் சொன்னாராம், போட்டோ எடுக்கும்பொழுது ஏன் இதுலயே எடுக்கிற, மனசுல புடி அப்படின்னாராம். அது மாதிரி மனசுல பார்த்து பேசக்கூடிய இன்னொரு தலம் தான் இந்த தலம். இந்த தலத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். முருகன் சூரசம்ஹாரம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப முருகன் கூட பாத்தீங்கன்னா எல்லா தேவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அதாவது சூரபத்மன் கிட்ட சிறைப்பிடிக்காத எல்லாரும் முருகனுக்கு துணையா நின்னாங்க. இந்திரன் மாட்ல சூரபத்மன் கிட்ட தலைவர், அவர் முதல்ல குயிலா தப்பிச்சிட்டார். அதனால முருகனுக்கு ஒரு பறவையா வாகனமா அங்க சூரசம்ஹாரத்தின் பொழுது இந்திரன் வரார். வீரபாகு தேவர், அந்த நவ வீரர்கள் எல்லாரும் வராங்க. அப்ப நமக்கான நட்சத்திரம், ஏன்னா மக்களுக்கு என்ன கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் நம்ம எல்லாருமே மனசால கொஞ்சம் அடிபடுற இடம் என்ன தெரியுமா? பெயர்ச்சிகள். ஐயோ சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அது மாதிரி இருக்கக்கூடிய பயம் நிறைய பேருக்கு உண்டு. அடியெல்லாம் பாத்தீங்கன்னா நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி சம்பந்தருடைய கோளறு பதிகம்னு உண்டு. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், அதை பிரிச்சு படிக்கணும். விடமுண்ட கண்டன் அல்ல, விடம் உண்ட கண்டன். மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த 9 பேரால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒண்ணு சிவபெருமான், இல்ல சிவஸ்வரூபமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான். காலில் போய் அப்படி பிடிச்சிட்டோம்னா நவகிரகத்தால உபாதைகள் என்ன சொல்றது, தொடும் தீண்டாது. நான் சொல்ற வார்த்தைக்கு பாருங்க, ஒரு பாம்பு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தலைக்கு வந்தது தலைபாகையோட போயிடுச்சு. இப்ப ஒரு பாம்பு கொத்திட்டா உயிரே இருக்காது. ஆனா அந்த பாம்பையே நம்ம பார்க்கலாம், நான் கையை குத்திடுச்சு இருக்காது. ஆனா அந்த பாம்பு பார்க்கும் பொழுது ஏறி போச்சுன்னா, கொத்தாம போச்சுன்னா அது ஏறி போற வரை ஒரு பயம் இருக்கும்ல, அதுதான் தொடும் தீண்டாது. அப்படி போயிடும். இந்த 27 நட்சத்திரங்களும் முருகனுக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்த 27 நட்சத்திரமும் என்ன பண்ணாங்கன்னா, நானும் முருகா உங்க கூட வரோம் அப்படின்னு வேதாளமா மாறி, சிவகணங்களா மாறி. கணபதியின் பேரு பிள்ளையாருக்கு, கணங்களுக்கு நாயகன். சுவாமி பாத்தீங்கன்னா இலாக்கா பிரிச்சு கொடுத்துட்டார். கணங்களுக்கு நாயகன் கணபதி, தேவர்களுக்கு நாயகன் சின்ன பிள்ளை முருகப்பெருமான் தேவ சேனாபதி, பஞ்சபூதங்களுக்கு நாயகன் ஐயப்பன் தர்மசாஸ்தா, அதனால்தான் பூதநாதன் பேரு. அப்படி கணங்கள் வடிவத்துல, வேதாள வடிவத்துல 27 நட்சத்திரமும் முருகனுக்கு சூர சம்ஹாரத்தின் பொழுது துணையா நின்னாங்க.